எந்த ஒருவரின் மனநிலை பாதிக்கப்பட்டால் அது உடலில் பயணம் செய்யும் என்று கூறலாம். இப்போது யாருக்காவது பயணம் வருகிறதென்றால் அதன் காரணம் இதுவே எதுவும் இருக்கலாம். பாருங்கள், எப்போது நமது தூக்கம் பாதிக்கப்படுகிறது. நமது மூளையின் செல்களுக்கு பழுதுபார்ப்பு தேவை, ஆனால் அது கிடைக்கவில்லை. எனவே நமது மூளையில் ஒரு ரசாயனம் வெளியிடப்படுகிறது. இது நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது, நம்மை சிரிக்க வைக்கிறது மற்றும் மிகவும் முக்கியமான வேலைகளை செய்கிறது. அது மூளையின் மற்றும் மசாஜ்களின் ஒருங்கிணைப்பாகும். அதாவது, நான் இந்த கையை இயக்க விரும்பினால் அது என் மூளை செய்கிறது. இது உறுதி, மசாஜ்கள் மற்றும் மூளையின் ஒருங்கிணைப்பில் உதவுகிறது. எப்போது மூளை செல்கள் பாதிக்கப்படத் தொடங்கும், தூக்கம் இல்லாததினால் அல்லது குடும்ப வரலாற்றினால், அப்போது நாம் காண்கிறோம் டோபமினின் வெளியீடு சரியாக நடைபெறவில்லை. இதனால் நமது கைகளில் தாங்குதல் தொடங்குகிறது. இதுதான் பார்கின்சன் நோயின் காரணமாகும். இது டோமின் குறைபாடு ஆகும். இதை நாம் அடிக்கடி நோயாளிகளை பார்க்கும்போது காண்கிறோம். அங்கு செயற்கை மருந்துகள் வழங்கப்படுகின்றன. இதனால் நோயாளிக்கு சில நேரம் சுகம் கிடைக்கிறது, ஆனால் மூளையின் உள்ளே செல்கள் தொடர்ந்து அழிந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே நோயாளிக்கு சில நேரம் சுகம் கிடைக்கும், ஆனால் அதன் பிறகு அவரது நிலை மேலும் மோசமாகிறது. பின்னர் மருந்தின் அளவை அதிகரிக்க வேண்டியதாகிறது. சில நேரம் சுகம் வந்தாலும் அது மீண்டும் தொடர்ந்தே இருக்கும். மக்கள் சுகம் வரும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் உங்கள் மூளையில் பாதிப்பு ஏற்படும், மேலும் அப்படியே அந்த நிலை தொடர்ந்தே போகும். இதை தடுப்பது மிகவும் கடினமாகிறது. பார்கின்சன் நோய் பாதிக்கப்பட்ட செல்களின் மீட்பு இல்லை. மற்ற செல்கள் அழிகின்றன. பிறப்பிலேயே நடந்தது. வேலை செய்யும் செல்கள் தற்காலிகம். நீங்கள் அதை காப்பாற்ற வேண்டும், ஆனால் முதலில் பாதிப்பை ஏற்படுத்தும் காரணத்தை நீக்க வேண்டும். இந்த பந்துகளில் உள்ள செல்களுக்கு மீளுருவாக்கம் சக்தி இல்லை. நாம் பிறந்த மூளையில் 1 கோடி செல்கள் இருந்தன. இன்று கூட அவை 1 கோடி இருக்கும். புதிய செல்கள் உருவாக முடியாது. மேலும் நீண்ட காலம் வாழ்ந்தால் நீண்ட காலம் வாழ்வீர்கள். 1 கோடி மீண்டும் வராது. அழிந்த செல்கள் அழிந்தது. அதை காப்பாற்ற வேண்டும், ஆனால் முதலில் பாதிப்பை ஏற்படுத்தும் காரணத்தை நீக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. பார்கின்சன் நோய் ஏற்பட்டுள்ளது. உங்கள் தூக்கத்தை சரி செய்ய வேண்டும். நீங்கள் 8 முதல் 10 மணி நேரம் தூங்க வேண்டும். அதில் பாதிப்பு ஏற்படாது. எனவே தூக்கமின்மையால் உங்கள் பிரச்சனை அதிகரித்து உங்களுக்கு பார்கின்சன் நோய் உருவாகிவிட்டதாக பதிவிடுங்கள். அதனால உங்க முதல் வேலை என்னன்னா, உங்கள் தூக்கத்தை சரி செய்ய வேண்டும். நீங்கள் 8 முதல் 10 மணி நேரம் தூங்க வேண்டும். அதில எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எனவே முதல் விஷயம் நீங்கள் செய்ய வேண்டிய. 2வது விஷயம், 1 கோடியே 90 லட்சம் பேர் உங்களுக்காக உயிருடன் இருக்கிறார்கள். இப்போது இந்த செல்களின் செயல்திறனை அதிகரிக்க வேண்டும். அழிந்த செல்கள் அழிந்தே இருக்கும். அவர்கள் உயிருடன் இருக்க முடியாது. 90 லட்சம் செல்கள் முக்கியம். 10% மூளை பாதிப்பு ஏற்பட்டால் 90% இன்னும் உயிருடன் இருக்கிறது. மூளையில் ஒரு இயந்திரம் உள்ளது. இதனை நரம்பியல் மாற்றம், நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறோம். நரம்பியல் மாற்றம் உங்கள் மொழியில் நெட்வொர்க்கிங் ஆகும். ஒரு மனிதனின் எவ்வளவு உறுதியானது, அவன் அதற்கேற்ப உயர்வடைகிறான். அதேபோல் மூளையில் உள்ள செல்களின் நெட்வொர்க் அவர்களின் சுற்றியுள்ள செல்களுடன் தொடர்புடையது. இவற்றின் இடையே உள்ள நெட்வொர்க்கிங் நாம் இடைநிறுத்த இணைப்புகள், இன்டர்கனெக்ஷன்ஸ் என்று அழைக்கிறோம். இவை அதிகமாக உருவாகினால் மூளை மேலும் வளர்ந்திருக்கும். இதனால நீங்கள் காண்கிறீர்கள், சிலரின் ஐக்யூ நிலை மிகவும் உயர்ந்ததாக இருக்கும், நம்மை விட மேலே இருக்கும். சிலர் சிறிய சிறிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறார்கள். அதனால் நாங்கள் நினைக்கிறோம் அவர்கள் உழைப்பதில்லை. இது உண்மையாகும். உழைப்பதற்கான காரணமாக அவர்களின் மூளையில் என்ன நடந்தது என்றால், அவர்களின் மூளையில் தேவையான சிக்கலான அமைப்புகள் உருவாகவில்லை, நெட்வொர்க் உருவாகவில்லை. இதனால் அவர்களுக்கு சிறிய விஷயங்களை புரிந்து கொள்வது கடினமாகிறது. சிலருக்கு இது குழந்தைகளுக்கான விஷயமாகவே தெரிகிறது. எனவே 90 லட்சம் செல்களை வலிமை பெறச் செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் நெட்வொர்க் வளர்க்க வேண்டும். அவர்கள் வளர்ந்தால் அவர்கள் சிறந்த வேலை செய்ய முடியும். இந்த இயந்திரத்தை நரம்பியல் மாற்றம், நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறோம். இங்கு ஒரு கேள்வி எழுகிறது. குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கும்போது இதை செய்ய வேண்டும். அதற்காக கவனம் செலுத்த வேண்டும். இல்லையெனில் நரம்பியல் மாற்றம், நியூரோபிளாஸ்டிசிட்டி சரியாக நடைபெறாது. ஒரு குழந்தை பேச முடியாதது, நடக்க முடியாதது அதன் மூளை நரம்பியல் மாற்றம் போன்றது. வயது அதிகரிக்கும்போது மூளையின் படிப்பு தொடங்குகிறது, ஆனால் ஒரு கட்டத்தில் நிற்கிறது. ஒரு முறை நிறுத்தப்பட்டால் இயற்கை முறையில் மீண்டும் தொடங்க முடியாது. எனவே 18 வயது குழந்தை புத்திசாலி என்றால் அதன் மூளை நன்றாக செயல்படுகிறது. எனவே ஒரு குழந்தை 18 வயதாக இருந்தால், நான் இங்கு எண்களைப் பற்றிய விவாதம் செய்யவில்லை. ஒரு குழந்தை மிகவும் புத்திசாலி, அதன் மூளை மிகவும் நன்றாக செயல்படுகிறது. இதற்கான காரணம் குழந்தை சிறுவயதில் அனுபவித்தது அல்லது எதிலும் இருந்தது. அதன் நரம்பியல் மாற்றம், நியூரோபிளாஸ்டிசிட்டி மேம்பட்டிருக்கலாம். இதற்கான
2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, வெளிப்பாடு. நாம் எதனை பார்த்தோம்? கணக்கீடு படிக்க ஆரம்பிக்கிறீர்கள் அல்லது வேதிக கணிதம் படிக்க ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் அந்த குழந்தை அந்த துறையில் சிறந்ததாக மாறும். ஆனால் இதன் பொருள் அது நல்லதாக மாறும் என்பதல்ல. எனவே நமது மூளையில் வெவ்வேறு பகுதிகள் உள்ளன, அவை குறிப்பிட்ட பணிகளைச் செய்யும். நீங்கள் கணக்கீட்டில் நல்லவராக இருந்தால் உங்கள் தர்க்கம் நல்லதாக இருக்கும். நீங்கள் விளையாட்டில் நல்லவராக இருந்தால் உங்கள் மூளையின் வெவ்வேறு பகுதி அதில் வளர்ந்து கொண்டிருக்கும். எனவே நீங்கள் எவ்வாறு வெளிப்பாட்டை பெறுகிறீர்கள் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. உதாரணமாக, இப்போது நாம் பேசுகிறோம், குழந்தைகள் எங்கள் அருகில் இருக்கிறார்கள், நாம் பங்கு சந்தை பங்குகள் பற்றி பேசுகிறோம், அதில் அவர்கள் நல்லவராக மாறுவார்கள். எனக்கு முதலில் கொடுக்கப்பட்ட விஷயம் வெளிப்பாடு. அவள் அதை சரியாக கையாள முடியவில்லை, அதனால் சிரமம் ஏற்பட்டது. என் மகள் இப்போது 35 வயசாக இருக்கிறாள். அவள் போனை திறக்கிறது, கேமராவை திறக்கிறது. ஹாய் நண்பர்களே, வரவேற்கிறேன், நான் யுவிகா கண்ணா மற்றும் நான் ரிலேவை உருவாக்கி வெளியிடுகிறேன். எனக்கு வரல. 3 வயசு குழந்தைகளுக்கு ஃபில்டர்கள் வைக்கிறார்கள். அவர்கள் உங்களை வேலை செய்கிறதை பார்த்தனர், மேலும் அவர்கள் உங்களுடன் அலுவலகத்திற்கும் வந்தனர். அப்பொழுது அவர்கள் உங்களை வேலை செய்கிறதை பார்த்து அவர்கள் ரேஸை ஆராய ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்தனர், மேலும் அவர்கள் அதைச் செய்தனர். இன்று உள்ள குழந்தைகள் புத்திசாலிகள். அவர்களுக்கு நல்ல வெளிப்பாடு உள்ளது. நம்மை விட உங்கள் குழந்தைகள் எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இளம் வயதில் வெளிப்பாடு கிடைக்கிறதனால்தான். நான் பிறந்தபோது எனக்கு மொபைல் இருந்தது இல்லை, அது வந்ததும் இல்லை. ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு அது இருக்கிறது. இன்றைய குழந்தைகள் பிறந்தவுடன் அவர்கள் வளர்க்கும் சூழ்நிலைகள் அவர்களை உருவாக்குகின்றன. எனவே நாம் கூற முடியுமா ஒரு குழந்தைக்கு வெளிப்பாடு கிடைக்கிறது என்று? இன்றுக்கு அவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகள் சிறுவயதில் உள்ளவர்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை வெளிப்பாட்டிற்கு உட்படுத்தினால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் பார்கின்சன் நோய் ஏற்படாது. நான் இதைச் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் குழந்தைகளுக்கு அளிக்கும் வெளிப்பாடு அவர்களின் மூளை அந்த வகையில் வளர்ந்திருக்கும். பார்கின்சன் நோய் ஏற்படுவது அல்லது அவர்களின் குடும்ப வரலாறு மிகவும் பாதிக்கப்பட்டால் அல்லது நமது தூக்கம் பாதிக்கப்படும்போதுதான் ஆகும். இந்த 3 முக்கிய பகுதிகள் பாகிஸ்தானின் மிகப்பெரிய பகுதிகள். தற்போது இந்தியாவில் வழக்குகள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்காவில் பார்கின்சன் ஒரு பெரிய நோயாக இருந்தது. எனது பாட்டி கம்பியுடன் இருந்தார். அவருக்கு பார்கின்சன் இருக்கலாம் என்று நினைத்தேன். இப்போது வழக்குகள் அதிகரிக்கின்றன. 30 வயதுக்கு கீழே உள்ள யுவன்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மூளையின் செயல்முறை வேகமாக நடைபெறுகிறது. 30 வயதில் பழுது பார்க்க முடியாது. மருந்துகள் மட்டுமே உதவும். அப்புறம் இந்தியாவில் பார்த்தபோது எனது பாட்டி, அவருக்கு மிகவும் கையால் கம்பி இருந்தது. நான் நினைத்தேன் அவருக்கு பார்கின்சன் இருக்கலாம், ஆனால் எப்போது கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போது நான் இதற்கான வழக்குகள் அதிகரிக்கின்றன என்று பார்க்கிறேன். இளம் வயதில் 40 வயதுக்கு கீழே இருந்தால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் மூளையின் வயது மற்றும் செயல்முறை வேகமாக நடைபெறுகிறது. மூளை விரைவில் அழிக்கப்படுகிறது. 30 வயதில் மூளை பழுதுபார்க்க முடியவில்லை. மூளை பழுதுபார்க்க ஆரம்பித்தால் உடல் சீராக இருக்கும், உயிர் வாழும். இதற்கான சில சப்ளிமெண்ட்கள் உள்ளன, ஆனால் இதற்கு எந்த சப்ளிமெண்ட்டும் இல்லை. நீங்கள் மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் பிரச்சினைக்கு காரணமாக இருக்கும் காரணிகளை முதலில் நீக்க வேண்டும். பிறகு நீங்கள் சற்று சப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். நீங்கள் மக்களுடன் இருக்கிறீர்களா என்பதை கவனிக்க வேண்டும். நான் சீராக இருக்க விரும்புகிறேன். எனது குடும்பத்தில் இது போன்றது. எனக்கு முன்னால் வர வேண்டாம். நல்லவர்கள் இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் சீராக இருக்க முடியாது. நீங்கள் சரியான நண்பர்களை தேவைப்படும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் சுற்றத்தை தேவைப்படும். நீங்கள் அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் செல்ல விரும்பினால் நீங்கள் மீண்டும் சீராக இருக்க முடியும். அதனால் இது சத்தியமா? முன்னேற முழுமையாக மீள முடியாது. மூளை இறந்தவர்கள் இறந்தே இருப்பார்கள். நீங்கள் அவர்களின் மீட்பு பற்றி யோசிக்க வேண்டாம். அது சாத்தியமில்லை. இப்போது உங்கள் ஆரோக்கியமான செல்களை பற்றி பேசுகிறோம். தினமும் அழிந்து போகும் செல்களை நீங்கள் முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். செல்களில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும். உங்கள் பார்கின்சன் நோயின் முன்னேற்றம் மேலும் முன்னேறாமல் இருக்க வேண்டும். உங்கள் உள்ள செல்களுக்கு நீங்கள் வலிமை அளிக்க வேண்டும். அவர்கள் சிறந்த செயல்பாடு செய்ய வேண்டும். மேலும் உங்கள் பார்கின்சன் நோயின் அறிகுறிகள் குறைய ஆரம்பிக்க வேண்டும். சரி, எனவே யாருடைய கைகள் கம்பி இருக்கிறதா? ஒரு நிலைமையில் கைகள் கம்பி இருந்தால் மற்ற இடங்களில் சிரமம் ஏற்படும். கைகள் எவ்வளவு கம்பி இருக்கிறதோ அதற்கேற்ப கைகள் கம்பிதான் இருக்கும். அது மீண்டும் சீராக மாறாது. அது மீண்டும் சீராக மாறும், ஆனால் அதன் எல்லை உள்ளது. எனவே அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும் என்பது எந்த பகுதியின் செல்கள் பாதிக்கப்படுகிறதென்பதை குறிக்கிறது. பாகிஸ்தான் கற்கப் போகிறது என்று தெரிந்ததும் தன் கையாலேயே கொடுக்கலாம். கைகள் நிலைக்கவில்லை, அடுங்குகிறான். இப்போது
உங்கள் பாகிஸ்தான் மேலும் முன்னேறினால் உங்கள் பேச்சில் உங்கள் வார்த்தைகள் தெளிவாக இல்லை என்று பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கும். மூன்றாவது அறிகுறி, நோயாளியின் வேலை செய்யும் வேகம் குறைந்து விடுகிறது. நான்காவது, இது ஒரு பிரச்சனை மற்றும் அது மேலும் அதிகரிக்கிறது. இதனால் இது சில அறிகுறிகளை காட்டுகிறது. பார்கின்சன் நோய் மேலும் முன்னேறுகிறது. மருந்துகள் செயல்பட ஆரம்பிக்கின்றன. மேலும் யாருக்காவது பார்கின்சன் இருந்தால் அவர்களுக்கு என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். அதனால் அது மேலும் முன்னேறாது. அதனால் நீங்கள் ஆங்ஸம் மறைவதை பயிற்சி பண்ணிவிட்டீர்கள். நீங்கள் சாட்சியை வெளியே எடுத்து வருகிறீர்கள். எனவே நான் என் நோயாளிகளுக்கு விளக்குகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். முதலில் உணவு முக்கியம். நாங்கள் எங்கள் உணவை கைவிட முடியாது. ஏனெனில் உங்கள் மூளையில் சேதம் ஏற்படுகிறது. மூளை புரதத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் உணவில் புரதத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும். அவர்கள் காய்கறி உணவுக்காரர்கள் ஆக இருக்க வேண்டும். காய்கறி உணவுக்காரர்கள் ஆக இருக்க வேண்டும். புரதத்தை அதிகரிக்க வேண்டும். நீங்கள் மஷ்ரூம் சேர்க்கலாம் அல்லது நீங்கள் எதையாவது சேர்க்கலாம். புரதத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும். இது புரதப் பொடி பொன்னானல்ல. நான் மீண்டும் சொல்கிறேன், பொடியான புரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் உங்களுக்கு காஸ்டிபேஷன் பிரச்சனை ஏற்படும். நீங்கள் புரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு விட்டமின்களையும் நல்ல அளவில் வைத்திருக்க வேண்டும். எனவே உங்கள் உணவு புரதம் மற்றும் விட்டமின்களில் இருக்க வேண்டும். உடலில் எந்த ஒரு வகை குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். மூளைக்கு என்ன தேவைப்படும் என்பதை நாங்கள் அறியவில்லை. எனவே நீங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய உணவுகளை அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது, நீங்க கவனிக்க வேண்டியது எங்க மூளை ரொம்ப உணர்ச்சிமிக்க மற்றும் இது ரொம்ப சென்சிட்டிவ் உறுப்பா இருக்குது. நீங்கள் இதற்கு ஒரு நல்ல சூழலை வழங்கினால் இது மிகவும் நல்ல முறையில் வளர்ந்து மேம்படும். அதனால எப்போதும் நீங்கள் மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்களை உங்கள் சுற்றிலும் வைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து செய்திகளை பார்த்தால், இங்கு சமீபத்தில் நடந்த பாலியல் வன்முறை, இங்கு கலவரங்கள் நடக்கின்றன போன்ற செய்திகளை பார்த்தால், நீங்கள் எப்போதும் இந்த செய்திகளால் சூழப்பட்டால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிடுவீர்கள். அதனால் இந்த அனைத்து உள்ளடக்கங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுங்கள். உங்கள் உள்ளடக்கம் கொஞ்சம் காமெடியை நோக்கி இருக்க வேண்டும். 2 தகவல் அளிக்கும் மன அழுத்தம் ஏற்படுத்தும் செய்திகளை பார்த்தால் இது உங்களுக்கு மிகவும் உதவுகிறது. மூணாவது விஷயம், இது உடற்பயிற்சி. இப்போது தூக்கம். இதற்கான முறையை நாங்கள் உங்களுக்கு ஏன் கூறினோம்? நீங்கள் மாலை நேரத்தில் நல்ல அளவிலான உடற்பயிற்சி செய்தால் உடல் சோர்வாகிவிடும். அது சோர்வாகினால் அது தூங்கும். அதனால நாம் என்ன செய்கிறோம் என்றால், காலை முதல் மிகவும் நல்ல வழிமுறையை அமைக்க முயற்சிக்கிறோம். குறிப்பாக அவர்களுக்கு அதிக நேரம் இருக்கும். ஏனெனில் பார்கின்சன் நோயால் பாதிக்கப்படும் மக்கள் பெரும்பாலும் ஓய்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் அரசு வேலை 60 வயது வரை இருக்கும். நல்ல முறையில் வேலை செய்தார்கள். அங்கிருந்து ஓய்வு பெற்றதும் வேலை செய்ய எதுவும் இல்லை. அதனால் அவர்கள் முழு நாளும் வீட்டில் அமர்ந்து சிந்திக்கிறார்கள். அவர்கள் யோசிக்கும்போது அவர்கள் குருவை விட அதிகமாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மேலும் வளர ஆரம்பிக்கிறார்கள். அதனால நாம் என்ன சொல்கிறோம் என்றால், அவர்கள் தங்கள் மூளையை பிஸியாக வைத்திருக்க வேண்டும், காலியாக வைக்கக்கூடாது. எனவே காலை எழுந்ததும் யோகா செய்யுங்கள், நடைபயிற்சி செய்யுங்கள், வீட்டிற்கு திரும்புங்கள், நல்ல முறையில் காலை உணவு சாப்பிடுங்கள். அதன் பிறகு எந்த ஒரு வகையான செயல்பாட்டை மேற்கொள்ளுங்கள். ஓவியம், நடனம் என எதுவாக இருந்தாலும் சரி. அதன் பிறகு தூங்கச் செல்லுங்கள். 12 மணி நேரம் நிம்மதியாக தூங்குங்கள். அதன் பிறகு ஃப்ரெஷ் டீ குடித்துவிட்டு அதற்கு பிறகு சப்போர்ட் எக்ஸர்சைஸ் செய்யுங்கள். அது உங்கள் உடலை சென்றடையும். அதன் பிறகு நீங்கள் வந்து உணவு சாப்பிட்டு தானாகவே வந்து விடுவீர்கள். தூங்கும். இதற்கிடையில நீங்கள் சமூகமாக இருக்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது வீட்டை விட்டு வெளியே சென்று நண்பர்களுடன் சந்திக்க வேண்டும். இதனால் மிகவும் அதிக உதவி கிடைக்கும். எப்படி நாம் இந்த விளையாட்டு கிளப்பில் சென்று கொண்டிருக்கிறோம், அங்கு நண்பர்கள் சந்திக்கிறோம். நீங்கள் சோதனை செய்யப் போகிறீர்கள், அங்கு நண்பர்கள் சந்திக்கிறார்கள். அதனால் சமூகமாகவும் உங்கள் உடல் செயல்பாடும் ஆகிறது. இதனால் பாகிஸ்தானில் உங்கள் நோய்களை தடுக்கும் மற்றும் அதில் மீட்பு பெறுவதற்கும் மிகவும் நல்ல பயன் கிடைக்கிறது. இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றினால் அதன் முடிவுகள் 23 நிமிடங்களில் தோன்ற ஆரம்பிக்கின்றன. இதற்கு பிறகு நீங்கள் நரம்பியல் பூரணத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனெனில் மூளையில் மிகவும் அதிகமாக உள்ளது. இது மூளையில் பிரச்சனை உள்ளது, அதாவது ரசாயனங்களை வெளியிட முடியவில்லை. இப்போது நீங்கள் மூளையிலிருந்து அதிக ரசாயனங்களை வெளியிட விரும்பினால் அதை நீங்கள் பலவீனமாக்க முடியாது. எனவே நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் அவரது உணவு கூட்டமும் நல்லதாக இருக்க வேண்டும். நரம்பியல் மாற்றத்தை எப்படி செய்வது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் இது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மூளையில் உள்ள செல்கள் அவை எப்போது மூளையிலிருந்து வெளியே வந்துள்ளன என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவற்றின் பல கை மற்றும் கால்கள் வெளியில் வந்துள்ளன. அப்படின்றால் நமது மூளையில் நெல், பாஸ்ட்ரி போன்றவை இருக்கின்றன. அப்படினால் 2 செல்களின் இடையே உள்ள இணைப்புகள் உருவாகத் தொடங்குகின்றன.
இப்போது உங்கள் மூளை 3Dயில் உள்ளது. 2Dயில் நாம் புத்தகங்களில் பார்க்கிறோம். ஆனால் அது 3Dயில் இருக்கிறது. ஒரு செல்கள் உள்ளன. அதற்குள் மேலே கீழே எல்லா புறங்களிலும் செல்கள் உள்ளன. இவற்றின் இடையே உள்ள இணைப்புகள் எவ்வளவு வலிமையானதாக இருக்கும்? அதாவது வலிமையான இணைப்புகள் அதிகமாக வளர்ந்தால் மூளை அப்படியே வளர்ந்து அதிக செயல்பாட்டில் இருக்கும். எனவே எந்த ஒரு நோயாளிக்கு நரம்பியல் மாற்றம் மிகவும் தேவையாக இருக்கிறது மற்றும் அந்த நாளில் நோயாளிகள் நரம்பியல் மாற்றத்தை மேற்கொண்டால் அவர்களில் கிடைக்கும் முடிவுகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதற்காக நீங்கள் எந்த ஒரு உடற்பயிற்சியையும் செய்ய வேண்டும், மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது ஏதாவது செய்ய வேண்டும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிட முடியாது. இது நகரத்தில் நடக்கிறது. நீங்கள் இதனை வளர்க்க அனுமதித்தால் நீங்கள் முற்றிலும் இழக்கப் போகிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் குடும்பத்தினரின் மீது சார்ந்திருக்கும். இது குடும்பத்தினருக்கு மிகவும் பெரிய சிக்கலாகும். அவர்கள் தங்கள் வயிற்றை இப்படியாக பார்க்க விரும்பவில்லை. அப்படியென்றால் நீங்கள் அவர்களின் உடலிலும் அவர்களின் மூளையிலும் வேலை செய்யத் தொடங்குவது நல்லது. சரி, ஆனால் சிகிச்சை நல்லது, ஆனால் அதில் வேலை செய்ய வேண்டும். அப்படின்றால் இன்னைக்கு காலத்துல அவர்கள் அந்த சமநிலையை பராமரிக்க முடியலைன்னு நாம் சொல்ல முடியுமா? அவர்கள் வேலைக்கு மிகவும் கவனம் செலுத்தி தங்களை நேரம் தர முடியாதவர்கள். முன்னே அவர்களுக்கு பார்க்கின்சன் நோய் ஏற்பட வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. நீங்கள் மத்தியில் ஒரு ஆராய்ச்சி வந்தது. அதில் பார்க்கின்சன் நோய் மிடில் கிளாஸ் மற்றும் வேலை செய்யும் கிளாஸில் அதிகமாக காணப்படுகிறது. அப்படியானால் படித்த வர்க்கம், நடுத்தர வர்க்கம், உழைக்கும் வர்க்கம் என எல்லாவற்றுக்கும் உள்ளாகவே காரணம் என்னவென்பது அவர்கள் எல்லாவற்றைப் பற்றியும், சில சமயம் குழந்தைகளைப் பற்றியும், சில சமயங்களில் அவர்களின் கல்வியைப் பற்றியும், சில சமயங்களில் நாம் எதைப் பற்றி தொடர்ந்து நினைக்கிறோமோ அதை பற்றியும் சிந்திக்கிறார்கள். மூளைக்கு இடைநிறுத்தம் கொடுக்க வேண்டாம் மற்றும் ஓய்வு கொடுக்க வேண்டாம். மூளை மெதுவாக வேலை செய்யத் தொடங்குகிறது. இது இந்தியாவின் ஆராய்ச்சி அல்ல, இது அமெரிக்காவின் ஆராய்ச்சியும் ஆகும். மேல்நிலை வகுப்பில் நோய்கள் குறைவாகவே காணப்படுகின்றன. மேல்நிலை மிடில் வகுப்பில் மற்றும் கீழ்நிலை வகுப்பில் குறைவாகவே காணப்படுகின்றன. ஏனெனில் அவர்களுக்கு எதுவும் இல்லை. அவர்களின் கல்வி தடையாக இருக்கிறது அல்லது எந்த காரணத்திற்காகவும் பார்க்கின்சன் நோய் குறைவாகவே காணப்படுகிறது. பணமில்லாதவர்கள். அவர்களின் செயல்பாட்டில் வருமானம் குறைவாகவே இருக்கும். அவர்களின் கல்வி அதிகமாகவே இருக்கும், ஆனால் வருமானம் அதற்கேற்ப இல்லை. எனவே அவர்கள் அதிகமாக கவலைப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே எவராவது எங்களை பார்த்தால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் பார்க்கின்சன் நோய் ஏற்படாமல் இருக்க அவர்கள் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதைப் பற்றி நான் என் அனைத்து நோயாளிகளுக்கும் இதையே அறிவுறுத்துகிறேன். முதலில் வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் அருகில் உள்ளதைப் பற்றி மகிழ்ச்சியாக இருங்கள். சந்தோஷம் வந்தால் உங்கள் மனநிலை குறைபாடுகள் குறைவாகவே ஆரம்பிக்கின்றன. மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் உங்கள் சொந்தத்தைப் பற்றியும் கவனிக்க வேண்டும். உங்கள் பொழுதுபோக்குகளை பின்பற்றுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மக்களை அருகில் வைத்திருங்கள். உங்கள் நண்பர்களுடன். நீங்கள் பெரியவர்கள் ஆகும்போது அவர்களை விட்டுவிடுகிறீர்கள். இதை செய்ய வேண்டாம். அவர்களை வாரத்திற்கு 2 முறை அழைக்கவும், பேசவும். இன்னொரு விஷயம், உங்கள் குழந்தைகள் குடும்பத்திலிருந்து விலகி போகிறார்கள். அதை தவிர்க்க முயற்சிக்கவும். பொதுவாக ஒரு நோயாளி சொல்கிறார், டாக்டர், நான் நொய்டாவில் இருக்கிறேன். என் குழந்தைகள் பெங்களூரில் இருக்கிறார்கள். நான் எதற்காகவே அவர்களை விட்டுவிட வேண்டும்? அவர்கள் தங்கள் சொந்த வீடு கட்டியுள்ளனர். எனவே நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சொந்தத்தை பெங்களூருக்கு மாற்றுங்கள். அவர்கள் தினமும் பேச முடியாது. எனவே அவர்கள் தங்களை அந்த இடத்தில் கட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் சிறிது மாற்றம் செய்ய முயற்சிக்க வேண்டும். உங்கள் உணவுக் கூட்டத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் உங்கள் மூளை சிறந்த செயல்பாட்டை வழங்கும். இது அனைத்தையும் நாம் செய்ய முடிந்தால், இறுதியாக நீங்கள் நல்ல தூக்கம் எடுத்தால், உங்கள் பார்க்கின்சன் நோய் ஏற்படுவதற்கு யாரும் உங்களை நிறுத்த முடியாது.